ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெசர் மேட் 2 தான் விளையாட போகிறோம். எதுக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காண்டி உங்களுக்காண்டியும் விளையாட போகிறேன். இந்த கேமை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மூணு ரெக்யர்மெண்ட்டு தான் தேவை. முதல்ல என்னன்னா ஒரு கார்டு தேட சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ஒரு லெட்டர் வாசிக்க சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து கடைசியாக ஷெட்டுக்கு எடுத்து தப்பிச்சு ஓடணும்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ண போகிறது டனல் எஸ்கேப். நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னு இருக்கேன். அந்த நான் எத்தனையே பண்ணுறேன். லைக் போடாமல் இருந்தீங்க, தயவுசெஞ்சு லைக் போட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி என்னை ஒரு ஆள் அமைச்சு பெரிய ஆள் ஆக்குங்க. ஐயோ, மிஸ்டர் மீட்டிங் இருந்து எல்லாத்தையும் என்ன ஒன்றான்னு தெரியலையே. ஓ, எல்லாம் பண்ணியா மாறிட்டாங்களா? சூசான், என்ன உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு? எல்லாருமே பண்ணியா மாறிட்டாங்களா? இன்னும் டாக்டரு எல்லாருமே மாறிட்டாங்க. இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோன்றது தான் கவனம் நினைக்கிறேன். அப்படியே டனல் எஸ்கேப் போகிறோம். காப்பாற்றி கூத்து போகிற மாதிரி இருக்குமோ? ரெக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு தெரியும், ஆனால் காப்பாற்றி இவங்கள எப்படி கூத்து போகிறதான் தெரியல. யாராவது செம்ம க்யூட்டாக இருக்காங்க. சரி, நம்ம இப்போ அதுக்காக வேணாம், நம்ம முதல்ல தப்பிக்கணும். இன்னைக்கு பாருங்க கைஸ், மிஸ்டர் மீட்டை தூக்கி போட்டு மிதிக்க போறேன்னு சொல்ல வந்தேன். இந்த கேமில் நான் கூட ஈஸின்னு நினச்சேன், ஆனால் நிறையா வாட்டி அடி வாங்கிட்டேன். யாராவது எவனோ ஒருத்தன் அங்கிட்டு போகிறாங்க, இவனையும் பண்ணியாக மற்ற வச்சுருக்கானா ஒருத்தனை கூட விடலாங்க. இங்கே மேலே ஏதோ ஒரு பண்ணி இருக்கும், அதுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அதுலேருந்து கார்டு எடுக்கணும். 20 இருக்கு, இனத்தை தண்ணி போட்டுருக்கு. கரும்பு என்னத்தையே திங்குதுங்க. இந்தா வச்சுக்கோ. கார்டு எடுத்தாச்சு, ஓகே. நம்ம இனிமேல் ஸ்ட்ரைட்டாக கேம்குள்ளே போகிறது தான் மேட்ரு. இப்போ எனக்கு என்னென்னா, ரொம்ப நேரம் போச்சுன்னா எல்லோரும் பார்ப்பீங்களான்னு தெரில. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடுறேன். ஓகே, இந்த கார் எடுத்து ஸ்வைப் பண்ணி இந்த கதவை திறந்து போகிறது தான் இப்போ நம்ம வேலை. கதவை திறந்தாச்சு, ஓகே. இந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுக்கணும், அந்த லெட்டர் ரீட் பண்ணணும். இது என்னது? என்ன ஏதோ பண்ணி ஓடி வந்துச்சு. சரி, நமக்கு இருக்கு. இந்த ரூமில் சர்ச் பண்ணி பார்க்கணும். இங்கே ஏதோ போஸ்டர் இருக்குங்க. இல்லை, இது வேறு வேஸ்ட். ஓகே, வேறு ரூமா? இங்கிட்ட அதுலேயும் இல்லையா? சரி, வேறு எங்கே தான் வச்சுருந்தாங்க? இந்த ரூம்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி. இங்கே ஏதோ ஓப்பன் ஆகிருக்கு. சரி. ஓகே, கீழே போகலாம். கீழே போகிற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இருக்கும் போவோமே. என்னது? ஏன்டா சொன்னோன்னு இருக்குங்க. ஈஸின்னு நினச்சா இதுக்கு வந்து கஷ்டமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. அவன் எங்கிட்டு போனால் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கேமில் தோற்றுருவேன், செகண்ட் கேமில் நான் ஜெயிப்பேன். ஏன்னா அந்த இதை காட்டுறேன் அவங்களுக்கு. சரி, ஓகே. இன்னும் ஒன்று என்னங்க நடக்குதுங்க? சரி, ஓகே, அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம போய் தேடுற வேலையை பார்ப்போம். போஸ்டருங்கிற என்னது? ஏன்னா அது கொல்லுது. வந்துட்டோம் அந்த ஏன்னா மறுபடியும் கொல்லுது. இனி உர எப்படி அடிக்க ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸாக தப்பிச்சிருக்கோங்க. நான் சும்மா சாதாரண பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றுது அந்த மாதிரி ஏதோ நினச்சேன். பார்த்தா செக்யூரிட்டி கார்டு நல்லாவே போட்டு வச்சிருக்காப்புல. பண்ணியெல்லாம் போட்டு வச்சிருக்கான் பாரு. இவனே ஒரு பெரிய பண்ணி. இப்போ நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் தூக்கி போட்டு பரமல் போகும்போது பார்த்துட்டு இருந்தேன். பண்ணி இருந்துச்சா இந்த ரூம் செக் பண்ணவே இல்லைன்னு சொல்லி போய் பார்த்தா இங்கே தாங்க அந்த போஸ்டர் இருக்கு. சரி, ஓகே, போஸ்டர் தோந்து லெட்டரை படிச்சிடலாம் நினச்சேன். அது படிச்சுட்டேன். பார்த்தா இந்த கருமத்தை வச்சு நான் நிறையா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். கதை உடைக்கும்ல, எதையுமே உடைக்கும்ல. கடைசியாக பார்த்தா ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்னன்னே புரிய வந்துச்சு. கதவும் தெரியான்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் கதவு பக்கத்தில் வரேன். கதவு பக்கத்தில் ஹேண்டில் ஏதோ காட்டுச்சு. சரி, இந்த இடத்துல ஏதாவது ஊற்றி ஊடுக்க முடியுதான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி திரும்ப எடுத்து பக்கத்தில் போனேன். ஏதோ லிக்விடுன்னு போட்டுருந்துச்சா, ஆனால் பார்த்தா ஆசிடு போலங்க. இதை வச்ச உடனே அந்த இடத்துல ஆசிட் ஊற்றி எரிக்குது போல. ஒரு வழியாக ஊதி தப்பிச்சிட்டேன். வீடியோ போய் 4 நிமிஷம் போகுது. ஷார்ட்டாக முடிச்சுக்கலாவே. நான் இவனை வந்ததுலேருந்து ஒன்றுமே அடிங்களோ, ஒரு வாட்டி அடிப்போம். நட்டுல வச்சு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஏன்டா கிரானையில் கூட இப்படி ஏமாத்தின இல்லைடா. என்னடா நீங்கள் இப்படி ஏமாத்துறீங்க? கரண்ட் கொடுத்தா அவனை என்னடா ஒன்றுமே ஆக மாட்டேங்கி. நான் தான் அடி வாங்கிட்டு போகிறேன். ஒரு லைஃப் வேற போச்சுங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்னோட மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டு வந்து அவுட் ஆக வேண்டியதா இருக்கு. சரி, பரவாயில்ல, விடுங்க. முக்கிய இவ்வளோ தூரம் வந்து லாக்கர் ரூமே கண்டுபிடிச்சாச்சு. ஏங்க, சாவி கிடச்சிருச்சு. ஓகே, எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஷெட்டுக்கு போய் எல்லாத்தையும் விளக்கி விட்டு எஸ்கேப்பு தான்.
ஓகே எல்லாத்தையும் டிவி போட்டு தப்பிக்க வேண்டியது தான். டைம் ரொம்ப ஆயிடுச்சேன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டனல் இருக்கா, டனல் வழியாக ஏறி தப்பிச்சிட்டோம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?